Hello, I'm Jagan from Go with Data. இந்த வீடியோ வந்து கிராக் சீக்வல் இன்டர்வியூ 50 கொஸ்டின் சீரிஸோட 43வது வீடியோ. நம்ம ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து சப்கோரிஸ் டாபிக் இருக்கக்கூடிய 7th அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள். டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி டேபிள் வந்து நமக்கு எம்ப்ளாயி ஐடி இருக்கு, எம்ப்ளாயோட நேம், என்ன சேலரி வாங்குறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. ரெண்டாவது வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள். ஐடிங்கிறது டிபார்ட்மெண்டோட ஐடி, அந்த டிபார்ட்மெண்டோட நேம். ஸோ ஐடி அண்ட் சேல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் யார் வந்து டாப் 3 சேலரிக்கு உள்ள வராங்க, அந்த பக்கெட்குள்ள வராங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இப்போ ஐடியில் வந்து டாப் 3 சேலரி பக்கெட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டாப் 3 சேலரி பக்கெட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அவர் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு கொரி எழுதி அந்த அவுட்புட்டை எடுத்துட்டு வரணும். பேசிக்கலி இந்த மாதிரி கொஸ்டின்ஸோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டேட்டாவை வந்து சார்ட் பண்ண தெரியுதா, சார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்த கண்டிஷனை வந்து இந்த சார்ட்டட் டேட்டா மேல எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா அப்படின்னு தான் பார்க்க போறாங்க. இப்போ இந்த டேட்டா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து 1, 2 ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ முதல்ல அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி சேலரி வைஸ் பார்க்கும். இது வந்து 90,000. அதுக்கப்புறம் 85 ரெண்டு இருக்கு. அதுக்கப்புறம் 70,000, 69,000. ஸோ நமக்கு டிபார்ட்மெண்ட் 1ல வந்து 5 ரெக்கார்டு இருக்கு, டிபார்ட்மெண்ட் 2ல வந்து 2 ரெக்கார்டு இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் 2 வந்து வெரி சிம்பிள், 2 ரெக்கார்டு தான் இருக்கு. ஸோ அதனால ரெண்டுமே வந்தே ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டிபார்ட்மெண்ட் 1ல பாத்தீங்கன்னா 90,000 தான் டாப்ல இருக்கு, அதனால இந்த எம்ப்ளாயி தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சேலரி வந்து 85,000. ஸோ 85,000 வந்து செகண்ட். அடுத்ததும் வந்து 85,000 தான் இருக்கு. ஸோ ரெண்டு செகண்ட் ரேங்க். அடுத்தது பாத்தீங்கன்னா 70,000 தேர்ட். அதுக்கு அடுத்து வந்து ஜானட் வந்து ஃபோர்த். ஸோ இதுல வந்து நமக்கு ரெண்டு விதமான அவுட்புட் வரும். ஒன்று வந்து டாப் 3 எம்ப்ளாயிஸ் வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த 4 பேர் எலிஜிபிளா இருக்காங்க. அதுல வந்து டாப் 3னா மேக்ஸ், ஜோ, ராண்டி தான் வருவாங்க. வில் வரமாட்டாரு. ஈவன் தோ அவர் வந்து இந்த சேலரி வைஸ் 3 பக்கெட்ல இருந்தாலும் டாப் 3 எம்ப்ளாயிஸ் தான் இதுக்கு தான் வராங்க. ஆனா கொஸ்டின் வந்து டாப் 3 சேலரியை எடுத்து அந்த சேலரி பக்கெட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டு கொஸ்டினுக்குமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ டாப் 3 எம்ப்ளாயீஸ் பேஸ்ட் ஆன் சேலரி அப்படிங்கிறது ஒன்று. ஸோ சம்பளத்தை பொறுத்து இங்க ஷார்ட் பண்ணி டாப் 3 எம்ப்ளாயிஸ் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து டாப் 3 சேலரியை எடுங்க, சேலரியை எடுத்து அதுல வரக்கூடிய எம்ப்ளாயிஸை கொண்டு வாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் வந்து ரெண்டாவது விதம். அதாவது டாப் 3 சேலரியை முதல் எடுங்க, அதுக்கப்புறம் வர்ற எம்ப்ளாயிஸை நீங்க எடுத்துட்டு வாங்க. ஸோ டாப் 3 சேலரி வந்து 90,000, 85,000, 70,000. ஸோ அந்த எம்ப்ளாயிஸை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் வந்து டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி சேலரி. ஸோ 90,000, 85,000, 70,000. ஸோ 4 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, மேக்ஸ், ஜோ, ராண்டி, வில். சேல்ஸ்ல வந்து ஹென்ரி, சாம் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம அவுட்புட்டை எடுத்துட்டு வரணும். அது எப்படி எடுத்து வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்ப்ளாயி டேபிளையும் டிபார்ட்மெண்ட் டேபிளையும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ எப்படி ஜாயின் பண்றது? எம்ப்ளாயி டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல வந்து அதோட ஐடி இருக்கு. ஸோ ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, செலக்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் டி இன்னர் ஜாயின். சாரி, எம்ப்ளாயி தான் ஃபர்ஸ்ட் இல்லையா. எம்ப்ளாயி அப்புறம் டிபார்ட்மெண்ட் ரெண்டை எப்படி ஜாயின் பண்றதுன்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி டில வந்து ஐடின்னு இருக்கு, எம்ப்ளாயி டேபிள்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ண போறோம். இதுல என்னெல்லாம் வேணும் நமக்கு? டிபார்ட்மெண்ட் நேமு, எம்ப்ளாயி நேமு, சேலரி. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் வந்து டி டாட் நேம் அஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்து வந்து எம்ப்ளாயியோட நேம் இ டாட் நேம் அஸ் எம்ப்ளாயி. அதுக்கு அடுத்து வந்து சேலரி
அது வந்து எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. சேலரி சேலரி. ஸோ நமக்கு இந்த 3 காலம் வந்துருச்சு. பேசிக்காக ரன் பண்ணோம்னா நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி, சேலரி டேட்டா வந்துருச்சு. இப்போ இதை நான் சார்ட் பண்றேன். ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் சேலரி வைஸ் பண்ணலாம். சேலரி வந்து தேர்ட் காலம் இல்லையா? ஸோ 3 டிசெண்டிங், அதனால பெரிய சேலரி வந்து முதல்ல வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி மேக்ஸ் 90,000 முதல்ல வந்துருச்சு. அப்புறம் 85, 85, 70. இதில் வந்து நம்ம லிமிட் 3 எல்லாம் கொடுக்க முடியாது. லிமிட் 3 கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 தான் வரும் இல்லையா? ஸோ நம்ம 4ன்னு கொடுக்கணும். அடுத்ததுல வந்து 4ன்னு கொடுத்தா 2 தான் இருக்கு. ஸோ அதனால லிமிட்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இது என்ன பண்ணலாம்னா, இது அப்படியே நம்ம சைடில் வச்சுட்டு ஒரு கொரி எழுத போறோம். செலக்ட் ஐடி நேம் சேலரி டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி from the employee table E கொடுக்கலாம். where the salary இல்லையா, E dot salary வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 90,000 இருக்குல்ல, 90,000க்கு 90,000 ஆர் அதுக்கு மேல greater than or equal to 90,000 இருக்கிற சேலரி இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படிங்கிறோம். இப்போ ரன் பண்ணோம்னா எனக்கு மேக்ஸ் மட்டும் வராரு இல்லையா, அவர் வந்து 90,000ல இருக்காரு. அடுத்த சேலரி வந்து 85,000. அதே இதை நான் வந்து 85 ரன் பண்ணேன்னா மேக்ஸும் வருவாரு, ஜோ அண்ட் ராண்டி 2 பேரும் வந்துருவாங்க. இப்போ அடுத்து வந்து 70,000. நான் 70,000 ரன் பண்ணேன்னா எனக்கு வில்லும் வரணும். ஆனா வில்லோட சேர்த்து எனக்கு ஹென்ரியும் வராரு. ஏன்னா ஹென்ரி வந்து 80,000 இல்லையா? ஸோ எனக்கு வந்து சேலரி மட்டும் ஒரு ஃபில்டர் இல்லை, அண்ட் இஇ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1 இதை கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடியோட இது வந்துடும். இப்போ நான் 2ன்னு கொடுத்தேன்னா 2க்கு ஏற்ற மாதிரி டாப் சேலரி 80,000, 60,000 கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த கொரி வந்து எனக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு வந்துடும் பேஸ்ட் ஆன் த சேலரி. ஸோ இதை வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கணும்னா, நான் வந்து கவுண்ட் ஆஃப் ஐடி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. கவுண்ட் ஆஃப் ஐடி கொடுக்கும்போது டிஸ்டிங்க்ட் ஆஃப் 4 வந்துருது. எனக்கு 3 தான் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு ஐடியை யூஸ் பண்ண முடியாது. கவுண்ட் ஆஃப் ஐடினா எனக்கு 4 வந்துருது, நேமும் 4 வந்துருது. ஸோ சேலரி வந்து டிஸ்டிங்க்டா கவுண்ட் பண்ணும்போது 3 சேலரி இருக்கணும். கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சேலரி இல்லையா? ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஒரு சேலரிய லிமிடேஷன் கொடுத்தோம்னா அந்த கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சேலரி வந்து எனக்கு 3 இருக்கணும். என்ன லிமிட் இருக்கோ அந்த லிமிட் இருக்கணும் எனக்கு. ஓகே, ஸோ அந்த லிமிட்டை தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். இது அப்படியே எடுத்து ஒரு கார்லேட்டட் சப்குரியை கிரியேட் பண்ண போறேன். கார்லேட்டட் சப்குரி என்னன்னு தெரியும் இல்லையா? இந்த மெயின் டேபிள் இருக்க ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் இந்த சப்குரி ரன் ஆகணும். அண்ட் கண்டிஷன் அப்புறம் பார்க்கலாம். இந்த சப்குரி இருக்கு இல்லையா, இந்த சப்குரி வந்து எனக்கு ரன் ஆகணும். எப்படி ரன் ஆகணும்னா, அந்த மெயின் டேபிள் எம்ப்ளாயில இருந்து ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ரன் ஆகணும். ஸோ சேலரி வந்து நான் அந்த டேபிள் எடுத்து வரேன், இ டாட் சேலரி. ஸோ இந்த எம்ப்ளாயியோட ஒவ்வொரு சேலரிக்கும் எனக்கு வந்து இங்க ரன் ஆகணும். அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டும் மேட்ச் ஆகணும். டிபார்ட்மெண்ட் ஐடியும் எனக்கு மேட்ச் ஆகணும். ஸோ இந்த சப்கொரியை வந்து எப்படி நான் வந்து டைனமிக்கா பண்றேன்னா, இந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சேலரி இருக்கோ அந்த சேலரியை விட கூடுதலா, இந்த சேலரியோ அந்த சேலரியோட கூடுதலா இருக்கக்கூடிய டிஸ்டிங் சேலரியை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறோம். அப்போ எனக்கு இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் சேலரி 3 வந்துருது, ரைட்? ஸோ அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணணும். ஸோ இதுல கண்டிஷன் என்ன கொடுக்க போறேன், 3 greater than or equal to இல்லையா? ஸோ எனக்கு 3 விட அதிகமாக 1, 2, 3 இருக்கணும் இல்லையா? ஸோ அதான் என்னோட கணக்கு. ஸோ இந்த கவுண்ட் வந்து எனக்கு டிஸ்டிங்டா 3 தான் இருக்கணும், 3 தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ 3 less than or equal to எனக்கு 1 வரலாம், அல்லது 2 வரலாம், அல்லது 3 வரலாம். ஸோ 4 வந்துச்சுன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ 4 is greater than 3, அதனால இது ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து
எனக்கு இந்த கவுண்ட் 3க்குள்ள வரணும் டிஸ்டிங் சேலரி. ஸோ அந்த கணக்குல 3 தான் இருக்கு அப்படிங்கும்போது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகணும். இப்போ ரன் பண்ணேன்னா இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ், ஜோ, ராண்டி, வில் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க சேலரி வந்து 90, 85, 70ல இருக்கு. கவுண்ட் வந்து டிஸ்டிங் வந்து 3ல வந்துருச்சு. சேல்ஸ் வந்து அதே மாதிரி 2 ரெக்கார்ட் தான் இருக்கு, பெருசா வேலிடேட் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு தேவையான ரெக்கார்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இதுல வந்து நான் கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொடுக்கும்போது எனக்கு அலைஸ் நேம் கொடுக்க ஒர்க் ஆகுது, பட் கொடுக்குறது பெட்டர். ஸோ நான் எம்ப்ளாயி டிஸ்டிங் கொடுத்தேன் அப்படின்னா தப்பான ரிசல்ட் வரும். ஏன்னா டிஸ்டிங் வந்து 4 ஆயிரும் இல்லையா. அந்த இந்த கணக்குல வந்து 4 டிஸ்டிங்டா இருக்கும். கொடுத்து பாருங்களேன், இ டாட் ஐடி கொடுத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஃபில்டர் இருக்கு இல்லையா, ஸோ 3ஓட நின்றோம். ஸோ 1, 2, 3 இந்த ராண்டியோட நின்றோம். ஸோ 1, 2, 3 மேக்ஸ், ஜோ, ராண்டியோட நின்றோம். ஏன்னா எம்ப்ளாயி ஐடி வந்து கரெக்டானது கிடையாது. ஸோ நம்ம டிஸ்டிங் சேலரி கொடுக்குறோம். ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, என்ன மாதிரி கண்டிஷன் கொடுக்கணும் முதல்ல, ரெண்டாவது வந்து எந்த காலத்தை நீங்க டிஸ்டிங்டா எடுத்துட்டு வந்து என்ன நம்பர்ஸோட மேட்ச் பண்ண போறீங்க. ஸோ இது 2 கண்டிஷன் தான் வந்து இதை மாதிரி கொஸ்டின்ஸ் வரக்கூடிய கார்லேட்டட் சப்கொரிக்கான வேலிடேஷன். ஸோ இது வந்து ஒரு விதம். இப்போ இதை வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ இன்டர்வியூல மோஸ்ட்லி இந்த கேள்வி கேட்பாங்கன்னா ஒரு விண்டோஸ் ஃபங்க்ஷன் கொஸ்டின் கட்டாயமா இருக்கும். டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ரேங்க், டென்ஸ் ரேங்க்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் கட்டாயமா இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும் கரெக்டா. ஸோ இது வந்து பேசிக். நம்ம எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் டேபிள் ஜாயின் பண்றோம். அதுக்கப்புறமா ஒரு விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், ரேங்க். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்றோம்னா அதனால பார்ட்டிஷன் பை நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுக்கலாம், டி டாட் நேம் கொடுக்கலாம், அல்லது டி டாட் ஐடி கொடுக்கலாம், அல்லது இ டாட் எம்ப்ளாயி ஐடி கொடுக்கலாம். எது வந்து அந்த பார்ட்டிஷனுக்கு ரெப்ரசென்ட் பண்ணதோ அதை கொடுக்கலாம். இப்போ சின்ஸ் நம்ம செலக்ட் டைம்ல கொடுத்ததுனால நான் டி டாட் நேம் கொடுக்குறேன், நீங்க வந்து இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடியோட கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்றோம். அப்புறம் ஆர்டர் பண்ணும்போது அகைன் இது வந்து தேவையில்லை, பட் ஸ்டில் நமக்கு சேலரி தான் முக்கியம். இ டாட் சேலரி டிசெண்டிங், இது வந்து ரேங்க். இதே கணக்குல தான் வந்து டென்ஸ் ரேங்க் இருக்கு. ஸோ அதே சின்டாக்ஸ் தான். ஸோ ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்குக்கும் சின்டாக்ஸ் வந்து கரெக்ட், அதே சின்டாக்ஸ் தான். டி ரேங்க் கொடுத்துக்கலாம், திங்க். ஸோ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க் இருக்கு இல்லையா. இப்போ 90,000 வந்து ஃபர்ஸ்ட், அப்புறம் 85,000 செகண்ட், அப்புறம் 70,000 பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணுது, 1, 2, 4 வந்துருது. பட் டென்ஸ் ரேங்க் வந்து 1, 2, 3, 4ன்னு வருது. ஸோ ரேங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சின்ஸ் 2 ரெக்கார்டு 2க்கு வந்ததுனால ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணுது. இப்போ 3 ரெக்கார்டு வந்து 2ல இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நம்பர் 5ன்னு வந்துடும். ஸோ அந்த ரேங்க்ல வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடும். இப்போ மோர் தேன் 1 ரெக்கார்டு ஒரே ரேங்க்ல வந்துச்சு அப்படின்னா. ஓகே. பட் டென்ஸ் ரேங்க் வந்து அப்படி இல்லை. டென்ஸ் ரேங்க் வந்து சீக்வன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஸோ 10 2 இருந்தா கூட 11வது ரெக்கார்டு வரும்போது அது 3 தான் கண்டினியூ பண்ணும். ஆனா ரேங்க் வந்து 10 ரெக்கார்டு 2ல இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெக்கார்டு வந்து 12ன்னு ஸ்டார்ட் ஆயிரும். அதனால ஸ்கிப் பண்ணும், டென்ஸ் ரேங்க் ஸ்கிப் பண்ணாது. இதுதான் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க். பெருசா வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்டர்வியூ மோஸ்ட்லி கேட்பாங்க அதை, டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க். ஸோ இவ்வளோதான் சொல்லிட்டு போனோம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இந்த சேலரி வந்து 3R ஃபர்ஸ்ட் 3 இருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்ததுனால நம்ம டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்றோம். இது அப்படியே ஒரு சிடி டேபிள்ல போடலாம். with all employees select department employee EMP salary from all employees. condition வந்து dink is less than or equal to 3. ஸோ 1, 2, 3 மூணுமே வரலாம் இல்லையா. ஸோ நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ கரெக்டா வந்துருச்சு.
ஸோ இதை மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம ரேங்கா டென்ஸ் ரேங்கா அது ஒன்று, அப்புறம் பார்ட்டிஷன் எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அப்புறம் அதை வந்து பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கார்லேட் சப்கொரியில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ சப்கொரி எடுத்து வரும்போது எந்த காலம் எடுத்து வரணும், இது கிரேட்டர் தான் ஈக்குவல் கொடுக்கணுமா கிரேட்டர் தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிடி டேபிளில் இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷனில் வந்து பெரிய காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்காது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எந்த பார்ட்டிஷன் சேலரி வந்து டிசெண்டிங்காக கொடுக்கணும், எந்த ரேங்க்ல ஃபில்டர் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ரேங்க்கை வந்து டிசேபிள் பண்ணிடலாம், ரேங்க் தேவையில்லை, ரைட். ஸோ இதை மாதிரி விஷயத்துக்கு டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த கோட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் க்ரோத் டேட்டா யூடியூப் சேனல் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல தமிழ் கிராக் சீக்வல் இன்டர்வியூ 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதே இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கிராக் சீக்வல் இன்டர்வியூ 50 கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். ஸோ தமிழ் கிராக் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள போனோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல கிட்டப் லிங்க் இருக்கு. அந்த கிட்டப் லிங்க் வந்து உங்களுக்கு கோட் பேஸுக்கு எடுத்துட்டு போகும். இது வந்து 43rd வீடியோ இல்லையா? ஸோ 43rd எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கார்லேட்டட் சப்கொரி, செகண்ட் யூஸ் பண்ண விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ எல்லா கோடுமே இங்கே இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆகணும்னா அதோட லிங்க் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.